is the sponsor connects the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சில்லி சிக்கன் செய்வது எப்படி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகணும். பாருங்கள், ஒரு இடம் காஞ்சிட்ருக்கு. இப்போ பிறகு சில்லி பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு என்னென்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுறோம். அதே மாதிரி எலுமிச்சக்காய் அரிஞ்சு போட்டிருக்கோம். முட்டை ஏற்கனவே போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், கலக்கி வச்சுருக்கோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டிருக்கோம். முட்டை கொஞ்சம் போட்டிருக்கோம். அதே மாதிரி எலுமிச்சை கொஞ்சம் பிழிஞ்சு விட்ருக்கோம். ஏன்னா டேஸ்ட்டு வரதுக்கோசரம் கொஞ்சம் தூள் பிடிச்சி கொஞ்சம் போடுறப்ப பாருங்கள், தூள் கொஞ்சம் போடுறோம். ஏன்னா டேஸ்ட் கொஞ்சம் வரும். அதிகம் தேவையான உப்பு போடுங்க. அதிகம் போட கறிக்கும். சரி, செஞ்சிட்ருக்கு. இப்போ கலச்சி வச்ச சில்லியை வந்து நான் போடுறோம். இப்போ பாருங்கள், சில்லி பூரா கலந்து வச்சது பூரா போட்டிருக்கோம். ஆனால் ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு. வெந்துச்சுன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. சில்லி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்தால் தான் கொஞ்சம் வந்து உடம்புக்கு நல்லது. ஏன்னு கேட்டால் அந்த கிருமிகள்லாம் வந்து எண்ணெயில் போட்டு வந்தால் ஒரிஜினல் எண்ணெய்ங்குது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா கருப்பு கலரும் நல்லா சிவப்பு கலரும் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இதை எடுத்து இதில் வச்சிடுறோம். நல்லா வேகணும். வெந்தால் தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? இப்போ பாருங்கள், சில்லி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து தேவையான வெங்காயம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுறோம். பாருங்கள், இதை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? எங்கள் வீட்டில் வாரத்தில் நாளைக்கு செய்வோம். பாருங்கள்,